சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அனாமிகா கிட்ட போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு அனாமிகா, இனி உன் கூட நான் சேர்ந்து வாழ்றது நடக்காத காரியம். என்னாலலாம் இனி உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. பிரபா என்ன நம்பி வந்திருக்கா, நான் பிரபா கூட தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட அனாமிகா, இல்ல இவனுடைய மனசை நம்ம எப்படியாவது மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, ஏன் விஜய் இப்படி சொல்லிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அன்பா பாசமா காதலிச்சோம், ஏதோ ஒரு உன் மேல வச்சிருக்க பாசத்தால அன்பால நான் உன்கிட்ட நடந்துகிட்ட விதம் எல்லாத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற. நீ பிரபாவுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து அவ வாழ்க்கையை சேவ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டெல்லாம் கேட்குறாங்க. இதை கேட்ட விஜய் அமைதியா இருக்காங்க. உடனே அனாமிகா நினைக்கிறாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இவன் மனசை எப்படியாவது மாத்தியே ஆகணும், பிரபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும், அது வரைக்குமாவது நம்ம ஏதாவது ஒரு பிளான் வரைக்குமாவது விஜய் கூட நம்ம நல்லபடியா இருக்க மாதிரி நடிச்சா கண்டிப்பா விஜயோட மனசு மாறிடும். ஏன்னா விஜய் என்ன உண்மையா லவ் பண்ணாரு, அதனால கண்டிப்பா அவருடைய மனசு மாறிடும் சொல்லிட்டு இப்ப அனாமிகா முடிவு பண்ணி விஜய் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்க மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்க, அனாமிகாவுக்காக விஜய் வந்து பிரபாவை விட்டு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.